இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் ஹிந்து முறைப்படி எங்கள் வீட்டில் நடந்த கல்யாணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டுட்ருக்குறேங்க. இன்னும் 2, 3 வீடியோ இருக்குதுங்க. அதனால் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு வித்தியாசமாகவும் இருக்கலாங்க. மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னாடி என்னென்ன சீர் நடக்கணுமோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்தே இனி சாயந்தரம் 6 மணிக்கு மாப்பிள்ளை அழைப்புக்கு மாப்பிள்ளை ரெடி ஆகணுங்க. இப்போ தாய் மாமா வந்து மாப்பிள்ளைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. மாப்பிள்ளைக்கு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு இப்போ மாப்பிள்ளையை வந்து விநாயகர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுங்க. அதுக்காக இப்போ மாப்பிள்ளை தயாராகிட்டுருக்கிறாரு. இப்போ தாய் மாமா காலெல்லாம் விழுந்து கும்பிட்டாச்சு. கும்பிட்டு அடுத்தது இனி வந்து விநாயகர் கோயிலுக்கு போகணுங்க. கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு தேங்காய் பழம் மாலைகள் எல்லாமே ஒரு பையில் போட்டு இப்போ ரெடி ஆகியாச்சுங்க. இனி வந்து மாப்பிள்ளையை விநாயகர் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகணும். இப்போ கோயிலுக்கும் வந்தாச்சுங்க. கோயிலுக்கு வந்து இப்போ பூஜையெல்லாம் முடிச்ச உடனே மாப்பிள்ளைக்கு மாலை போட்டுட்டு அவங்க மாமா வந்து தலையில் டர்பன் வச்சு விட்றாரு. இனி மாப்பிள்ளையை வந்து ஊர்வலமாக வான வேடிக்கையோட மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அங்கே மண்டபத்துக்கு போனோடனே மாப்பிள்ளையோட முறப்பெண்ணுங்கெல்லாம் கிண்டல் பண்ணி அவரை வரவேற்பாங்க. இப்போ அதையும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாங்க. ஒரு 2 ஸ்டெப் போடு. வழி அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு மச்சினிச்சி எல்லாம் சமாதானம் பண்ணிவிட்டு இப்போ மாப்பிள்ளை மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் பொண்ணை வந்து அப்படியே பூவால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கொடைக்கு கீழே அவங்கள அழைச்சிட்டு வராங்க. இப்போ மாப்பிள்ளையும் சேர்ந்து பொண்ணும் மாப்பிள்ளையுமா இப்போ மணமேடைக்கு போகிறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் மணமேடைக்கு வந்தோடனே வந்திருக்கிற சொந்தக்காரவங்க எல்லாம் க்யூ கட்டி நின்றுட்டு இப்போ மணமக்களை வாழ்த்துறக்கு ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்கள வாழ்த்திட்டு அவங்க கூட நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டாங்க.